இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, நிலையில்லாதது. மரணத்துக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை இருக்கு. நம்ம நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, மனிதன் மரணத்துக்கு பின்னாடி ரெண்டே இடத்துக்கு தான் போறான். ஒண்ணு நித்திய நரகம், இன்னொரு நித்திய பரலோகம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி சொர்க்கத்துக்கு போறதுக்காக எத்தனையோ காரியங்களை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் வழி கிடையாது. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு மாத்திரம்தான். ஏன்னா இயேசுதான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி சொர்க்கத்துல சேர்க்கிறதுக்காக சிலுவையில வந்து மரித்தார், ரத்தம் சிந்தினார், 3வது நாள் உயிரோடு இருந்தார், மறுபடியும் வரப்போறார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவங்கதான் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமடைந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. இயேசுவை விசுவாசிங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு. இயேசுவை ஒவ்வொருவரையும் ரட்சித்து அவருடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளுவாராக. இயேசுவே இந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாரையும் ரட்சியும் விடுதலையாக்கும். ஆமென். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.